பஞ்சாபி ஸ்டைல் லச்சா பரோட்டா தான் நம்ம இந்த வீடியோவில் செய்ய போகிறோம். பஞ்சாபி பாஷையில் லச்சா அப்படின்னா அடுக்குகள்னு அர்த்தம் வரும். பேருக்கு ஏற்ற மாதிரியே லேயர் லேயராக சாஃப்டாக பார்க்குறப்பவே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குங்க. இந்த பரோட்டாவை ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது கேரளாவிலையும் மலபார் பரோட்டாங்கிற பேரில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். நான் இந்த பரோட்டாவை 1/2 கிலோ மைதா மாவில் செய்ய போகிறேன். பொதுவாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணுறதா இருந்துச்சுன்னா பாதி அளவு கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. அதாவது 250 கிராம் மைதா, 250 கிராம் கோதுமை மாவு கலந்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 200 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இதில் முட்டை, பால் எதுவுமே சேர்க்கலை. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்ச மாவு மேலே லேசாக எண்ணெய் தடவி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஈரத்துணியால் டைட்டாக மூடி வச்சிடலாம். பாருங்கள், மாவு நல்லா ஊறி வந்தாச்சு. இந்த மாவை மீண்டும் ஒரு தடவை நல்லா கைகளால் அழுத்தி பிசைஞ்சு விட்டு மேலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்ச மாவை கிச்சன் ஸ்லாப்லேயே லேசாக எண்ணெய் தடவி விட்டு சப்பாத்தி கட்டையால் நேட்டி எடுத்துக்கிறேன். இதுபோல் நீளவாக்கில் நீட்டி எடுத்துக்குங்க. இப்போ இதில் கத்தி அல்லது கட்டரை வச்சு நீள நீளமாக கோடுகளை போட்டுக்கிறேன். கோடுகளை போட்டு முடித்ததும் இதோட மேல் பகுதியில் எண்ணெய் தடவி விட்டுக்கிறேன். இதே மாதிரி மற்ற எல்லா உருண்டைகளையும் தயார் பண்ணி எடுத்துக்கலாம். கைகளால் இது போல் இழுத்து விட்டுக்குங்க. அடுத்து இது போல் ரோல் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடில் மற்றதையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவை நம்ம கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுங்க. பாருங்கள், பரோட்டா எவ்வளோ அழகாக லேயர் லேயராக வந்துருக்குன்ட்டு. நீங்களும் வீட்டில் இந்த ஈஸியான மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை முதல் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.